அருணாச்சலேஸ்வராய நமः. அன்பான ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி 2 வானரமார் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. வானர சிரேஷ்டமாருன்னு தான் சொல்லணும். நம்ம குரங்கு அப்படின்னு சொல்லும்போது அது அப்படி சொல்லக்கூடாது, வானர சிரேஷ்டன்மார். அப்போது இதுங்க இங்கே வரும்போது நான் ரீசெண்டாக மகா பெரியவருடைய ஒரு ஸ்டோரி படிக்கும்போது அதில் ஒரு கட்டுரை படிக்க முடிஞ்சதுனால அப்போ அந்த ஒரு ஸ்டோரி, அதாவது குரங்கு தோஷத்தினை பற்றி ஒரு ஸ்டோரி நான் அது சொல்கிறேன் உங்களுக்காக, கேளுங்க. ஒரு கோடைக்கால ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் பல்லக்கில் அமர்ந்து தரிசனம் தந்து கொண்டிருந்தார் மகா பெரியவர். ஏராளமான பக்தர்கள் மகா பெரியவரை தரிசிக்க வந்திருந்தார்கள். தட்டு தட்டாக பழங்கள், கல்கண்டு, தேன் பாட்டில்கள் என விதவிதமான பண்டங்கள் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அப்போது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு வானர படை அங்கே வந்தது. வந்ததுமே ஒரே அட்டகாசம்தான். பழங்களே குதிரை தின்றன. தேன் பாட்டில்கள் நாலா பக்கமும் உருண்டன. அடுத்ததாக பெரியவாளிடமும் போய் இந்த வானரன்மார் ஏதோ விஷமம் செய்ய போகின்றனவோ என்று தீட்சியர்கள் தவியாய் தவித்திருந்தனர். ஆனால் மகா பெரியவர் முகத்தில் எந்த சஞ்சல ரேகையும் தென்படவில்லை. மாறாக அவற்றை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கட்டளையிட்டார். ஈஸ்வரேச்சை தடிகளை கொண்டு வந்த அன்பர்கள் செயலிழந்து சிலைகளாகவே அங்கு நின்றுவிட்டார்கள். ஒரு வழியாக தம் வந்த வேலை நல்லபடியாக முடித்துவிட்ட சந்தோஷத்தில் அத்தனை வானரன்மாரும் திடீரென்று அங்கிருந்து போய்விட்டன. அங்கே அப்போது பக்தர்களுக்கு ஒரு கதை சொன்னார் மகா பெரியவர். தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தில் வானரர்கள் தொல்லை தாங்க முடியவில்லை. ஒரு நாள் வழக்கம்போல் அட்டகாசம் செய்ய வந்த அந்த வானரர் கூட்டத்தில் ஒரு வானரர் மட்டும் அசட்டுத்தனமாக மாட்டிக்கொண்டு விட்டது. அந்த வானரரை ஒருவர் தடியால் நன்கு அடித்து விட்டார். உள்காயத்தோடு அங்கிருந்து ஓடிவிட்ட அந்த வானரர் சில நாட்களுக்கு பிறகு இறந்துவிட்டது. அடுத்து வந்த சில மாதங்களில் வானரரை அடித்த அந்த அன்பருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேச்சு வரவில்லை. திருமண வயது ஆகியும் அந்த பெண் குழந்தைக்கு சரியாக பேச்சு வராததால் பெற்றோருக்கு மிகுந்த மனவருத்தம். அப்போது ஒரு நாள் அவர்கள் என்னிடம் வந்து தங்களது மகள் விஷயத்தையும் தாம் செய்த பாவத்தையும் கூறி அழுது வருத்தப்பட்டார்கள். நான் அவர்களிடம் மண்ணால் ஒரு வானரர் பொம்மை செய்து அதை அவர்களது கிராம தேவதை கோவிலில் காணிக்கை மாதிரி சமர்ப்பித்து விடும்படி கோரினேன். அதோடு மனமொப்பி அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்பவனாக ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து கொடுக்கும்படி கோரினேன். அவர்களும் அப்படியே செய்தார்கள். வாய் பேச முடியாத அந்த பொண்ணுக்கு சுட்டித்தனமாக பேசுகின்ற ஒரு அழகான குழந்தை பிறந்ததாக அடுத்து வந்த நாள்களில் அவர்கள் என்னிடம் வந்து கூறினார்கள். அதனால் வானரர்களை எப்போதும் அடிக்கக்கூடாது, அவற்றிடம் கருணை காட்ட வேண்டும். அவை ராம சேவகர்கள் பரம்பரையில் தோன்றியவை. நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அனுமனை நினைத்து கொண்டு அவற்றை அடிக்காமல் விட்டுவிட வேண்டும் என்று கூறி முடித்தார் மகா பெரியவர். அந்த உபதேசத்தை கேட்ட அன்பர்கள் மிகவும் மனமுருகி போனார்கள். இதுங்க 2 வானரமாரும் ரொம்ப பசியோடு தான் வந்தது. நான் தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தது, அந்த தட்டில் சாப்பிடாம கீழே கொட்டிட்டு அதை வாரி சாப்பிடுங்க. அதை கொடுத்த சாப்பாடு ஃபுல்லாகவே சாப்பிட்டாச்சு. ஏதோ 1-2 பருக்க மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது, மற்ற எல்லாமே சாப்பிட்டாச்சு. 2 பேருமே வயிறார சாப்பிட்டாச்சு. அதை பார்த்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நண்பர்களே. அப்போ இதை இந்த கொஞ்ச நாள் முன்னாடி அதுவும் அன்றைக்கும் ஒரு செவ்வாய்க்கிழமை தான் வந்தது. வீட்டுக்கு வந்து நான் அன்றைக்கி சாப்பாடு கொடுத்தது, சாப்பாடெல்லாம் அப்போ வந்து ஆரஞ்சு பழம் எல்லாம் கொடுத்தது, அதை சாப்பிட்டாச்சு. அப்படியே பேசாமல் 2 பேரும் 2 பேர் இல்லை, அன்றைக்கி நிறைய பேர் வந்தது. அப்போது அதுங்களுக்கு தெரியும் இங்கே வந்தால் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. இங்கே டவுனுக்குள்ளே பயம் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு தான் இந்த 2 பேருமே வரும், இந்த வானர மாதிரி வரும். அதை இதனால கூட எனக்கு தெரியல. நான் வந்து இங்கெல்லாம் கிருஷ்ண துளசி, ராம துளசி எல்லாமே வச்சுருக்குது. ஒரு ஆள் வந்து ராம துளசி எல்லாம் பறித்து அந்த இலையை பறித்து சாப்பிட்டு அந்த பூவெல்லாம் மூந்து பார்த்து அந்த பூவும் பறித்து சாப்பிட்டு தான் போயது. அப்புறம் இது மாதிரி எல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது தொல்லையாக நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் இன்னும் பசி எடுத்துகிட்டு தான் அது வந்து அந்த மரத்தை விட்டுட்டு அது நான் சொன்னல இன்றைக்கி ஒரு வீடியோவில் அந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அதில் வந்து அந்த மரத்து மேலே
இருக்கிற வானர மாதிரி தான் இதுங்க. அப்போ அது இங்கே வந்து ஏதோ ஒன்று வயிற்றுக்கு கிடைக்கும் அப்படின்னு உள்ள ஒரு எதிர்பார்ப்போடு தான் என்னை தேடி வந்தது. கண்டிப்பாக நான் எப்போ வந்தாலும் கொடுப்பேன் சாப்பாடு. என் கையில் எது இருந்தோ அதை நான் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவேன் நண்பர்களே. இது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அப்புறம் ஹவுஸ் ஓனர் கூட திட்டத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஆனாலும் எனக்கு பயமில்லை. அதெல்லாம் சிவபெருமான் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் நான் ஏதாச்சும் கொடுத்து அனுப்பும். ஃபுல்லாகவே சாப்பிட்டாச்சு, ரொம்ப பசியோடு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே நண்பர்களை, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.